உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிகம் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து 65 ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் போடுவாங்க. நம்ம எந்த மெத்தடில் போடுறோங்கிறது தான் மேட்ரு. வாங்க இந்த 65 எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. வாங்க இந்த 65 எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இந்த 65க்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 1/2 கிலோ நல்லா இந்த மாதிரி வெட்டி வச்ச சிக்கனு, கார்ன் மாவு 2 ஸ்பூனு, காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனு, 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கசூரி மேத்தி, 1 ஸ்பூனு எலுமிச்சம்பழம், 1 முட்டை, 2 ஸ்பூனு தேங்காய் எண்ணெய், தேவையான அளவுக்கு பொரிச்செடுக்க எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இந்த சிக்கனில் நம்ம 2 ஸ்பூனு கார்ன் மாவு போடுறோம். ஒரு ஸ்பூனு காஷ்மீர் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், பெப்பர் தூள், உப்பு, மல்லித்தூள், எலுமிச்சம் ஜூஸு, முட்டை, கசூரி மேத்தி நல்லா கசக்கி போடுங்க. இது மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு. இதையெல்லாம் ஒன்றா போட்டு அப்படியே நம்ம பேச வேண்டியதான். நல்லா பிசைஞ்சு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிட வேண்டியதான். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு இருக்கும்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் இருந்தால் போட்டுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஊறிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூனு தேங்காய் எண்ணெயை நம்ம இதில் ஊற்ற போகிறோம். தேங்காய் எண்ணெய் அவ்வளோ ஒரு வாசனை கொடுக்கும். இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. அதாவது எப்படின்னா, கார்ன் மாவு, கடல மாவு, அரிசி மாவு, மைதா இந்த எல்லாத்தையும் கொட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 65 மசாலா, கரம் மசாலா, சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு பொரிச்சு எடுக்கிற ஒரு மெத்தட் இருக்குது. அது கூட ஓட்ஸ் போட்டு அதை பொரிச்சு எடுப்பாங்க. அது ஒரு மாதிரியாக இருக்கும். நம்ம இப்படி செய்கிறோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதாவது ஒரு ஃபாலோவர்ஸ் கூட கேட்டிருந்தார், ஏன் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி பொரிக்கிறீங்கன்னு. ஏன்னா நிறைய எண்ணெய் ஊற்றி நம்ம பொரித்து அந்த எண்ணெயை வேஸ்ட்டாக போகிறல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நம்ம எதுவாக இருந்தாலும் பொரிச்சிக்கிறோம். கொஞ்சோண்டு பொருட்கள் தானே நம்ம இப்போதைக்கு செய்கிறோம். அதனால் எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த நல்லா ஊறின இந்த சிக்கனை அப்படி நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம்.
நல்லா பொரியணும். இப்போ கொஞ்சம் தீயை கூட கம்மியாக வச்சுக்கிட்டு நீங்கள் பொரிச்சிடுங்க. அப்படியே வாசனை அம்சமாக இருக்குது பாருங்கள், எப்படி கலரில் வருது பாருங்கள். அது நம்மளோட கேமரா கொஞ்சம் சரியில்லாதனால தான் இந்த கலர் கொஞ்சம் டல்லாக தெரியுது. நேரில் அவ்வளோ அம்சமாக நல்ல இந்த காஷ்மீர் மிளகாய் என்ன கலரில் இருக்குமோ அந்த மாதிரி கலரில் இருக்குது. வாசனை அப்படியே பொங்குது. வெந்துருச்சு, நாம் அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிடலாம். மறுபடியும் போட்டு நம்ம எடுக்கலாம். சிக்கன் வந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்படி செய்கிறது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த வாசனை கசூரி மேத்தி போகிறதுனால அந்த வாசனையே உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் சாப்பிட்ற அந்த அதேமாரி இந்த தேங்காய் எண்ணெய் மாசாக இருக்கும். மிச்சம் இருக்கிற சிக்கனையும் நம்ம அப்படியே பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம கருவேப்பிலை இருந்தால் கொஞ்சம் அப்படி போட்டுக்கலாம். சும்மா ஒரு கார்னிஷ் மாதிரி. ரெடி ஆகிடுச்சு, நம்ம இதையும் எடுத்துடலாம். சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். பாருங்கள் எப்படி, அதாவது எப்படி உடையுது பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், நம்ம ரொம்ப நேரம் அது இல்லை பாருங்கள், எவ்வளோ ஜூஸியாக ரொம்ப சூடாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே அதேமாதிரி பாருங்கள். அவ்வளோ சூடாக இருக்குது. ஐயோ ஐயோ, அப்படியே பாருங்களா, ரொம்ப நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும்.
அப்படி பஞ்சு மாதிரி இருக்குது சிக்கன். அப்படியே மசாலாலாம் அப்படியே உள்ளே இறங்கி அவ்வளோ. அதான் உங்களுக்கு மறுபடியும் உடைச்சி காட்டுறேண்ணே. இருங்க, நான் 2 கையை வச்சுலாம் உடைச்சி காட்டல. எப்படி இருக்குது பாருங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி உடையுது. அப்படியே செம்ம, அப்படியே அவ்வளோ சாஃப்டாக. பாருங்க, எதுக்கடா இத்தனை உடைச்சி காட்டுறேன்னு நினைப்பீங்க. எப்படி இருக்கு பாருங்க, அவ்வளோ ஜூஸியாக. அதுங்க குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம தான் பாராட்டிக்கணும். செம்ம டேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி ஒரு சுவையான 65 நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்டையும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் சேனலை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டுட்டு போக முடியும். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் கிடையாது. என்னன்னைக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும். நன்றி உறவுகளே.